நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே போல் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய, அதாவது தின ராசி பலன்கள் நம்ம பார்க்குறோம், வார ராசி பலன்கள் உண்டு, மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும், வருஷ ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் இந்த வார ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கிரகங்களை வைத்து நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். கிரகங்களை வைத்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தில் எடுத்துட்டிங்கன்னா மே 5ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், உங்களுடைய ராசி கட்டங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் மிக முக்கியமானது சித்திரை மாதம் 22ஆம் தேதியிலேருந்து சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். மிஸ் பண்ணிடாதீங்க. வருஷத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது முதல் சனி பிரதோஷம். இந்த வருஷத்தில் இதுதான் முதல் சனி பிரதோஷம். ஸோ இந்த சனி பிரதோஷத்தை மிஸ் பண்ணாதீங்க. எப்பேற்பட்டாவது ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போய் ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறதோ, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக சனி பிரதோஷம் அன்றைக்கி விரதம் இருந்து பண்ணிவிடுங்க. 11ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள். திருவண்ணாமலை கிரிவலத்திலிருந்து எல்லா ஊர்கள்லையுமே இப்போ நடக்கிறது சில இது விசேஷங்கள். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்திங்கிற ஸ்தலம். ஸோ ரொம்ப விசேஷமானது. கிரிவலம் பிளான் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுவாமியுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி 11ஆம் தேதி மதியம் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், நமக்கு இந்த வாரம் மட்டும் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருக்கணும், எதில் நிதானமாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறது, சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும். இப்போ சூரியன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷத்தில் சூரியன் புதன் ஒன்றா இருக்கும், 2ல் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் கிரகங்கள் இல்லை. அடுத்தது கடகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சந்திரன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிம்மத்தில் பார்த்திங்கன்னா கேது. ஏன்னா இப்போ ராகு கேது பயிற்சி ஆச்சு இல்லையா, சிம்மத்தில் கேது. கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் வரைக்கும் கிரகங்கள் கிடையாது. கும்பத்தில் ராகு சனி ஒன்றா இருக்குது. என்ன சுவாமி ராகு சனி ஒன்றா இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. ஏன் ராகு சனி ஒன்றா இருக்குது அப்படின்னு கேட்டால், வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோன்னா நமக்கு அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம எடுத்துக்கிறோன்னு அந்த கால்குலேஷன் வச்சு அந்த பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் நமக்கு வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் சனி பயிற்சிங்கிறது கும்பராசிக்கு இன்னும் ஜென்ம சனியில் தான் இருக்குது. அப்போ சனியும் ராகுவும் ஜாதகத்தில் ஒன்றா இருக்குது. இன்றைக்கி கும்பராசிக்காரர்களும் பிரச்சனைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீனத்தில் சுக்கிரன். இதுதான் கிரக அமைப்பு. இதை வச்சு தான் இப்போ இந்த வாரத்துக்கான பலன்களை நம்ம சொல்ல போகிறோம். எப்படிலாம் இருக்கும். இப்போ மேஷ ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்கும், ரிஷப ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த ராசியிலேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அதாவது தினமுமே, அதாவது திதிவார நட்சத்திர யோகஸ்ச கரணம் செய்வ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தினமுமே என்ன திதி, என்ன நட்சத்திரம், அதே போல் என்ன இன்றைக்கி என்ன யோகம், இன்றைக்கி என்ன கரணம், எல்லாமே தின இதில் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தின ராசி பலன்னு போடுற டேட் ஷீட் கேலண்டர் பார்க்குறீங்களே, அதுலேயே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு அவ்வளோ ஒரு நல்லது, சுபமானது. இந்த வாரத்தில் மே 5ஆம் தேதி முதல் மே 11ஆம் தேதி வரை கும்பராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்குது, எந்த ஒரு நிலையிலும் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கும் கும்பராசி நேயர்களே. கும்பத்தில் அதாவது சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும். கும்பராசிக்கு ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி, ராகு, தீயவன் சேர்க்கை ஒன்றும் சரியாக இல்லை. என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றும் நமக்கு இது ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அடுத்து என்ன செய்கிறதுன்னு சிவசிவா அப்படின்னு உட்கார்ந்துருக்க வேண்டியதாக இருக்குது. சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள், வருமானத்தில் தடையும் தாமதமும் இருக்குது. அதாவது நம்ம ராசிக்கு சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சனி மாறியாச்சு, ஸோ பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த மாறுதலை வைத்து சில பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா அனுபவிக்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நான் சொல்கிறேன்னு இல்லை, அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை அனுபவித்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தெரியும்.
குழந்தைகளால் கும்பராசியில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த குழந்தைகளால் இந்த குழந்தை பேச முடியாமல் சிரமப்படும், அந்த குழந்தைக்கான செலவுகள் அதிகரிக்கும், இதெல்லாம் அதிகமாக இருக்குது. சில நேரத்தில் ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலைகள், சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அபவாத பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய இருக்குது. அபவாதம்லாம் இருக்குது, வீண் வாக்குவாதம் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருக்குது. பணம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாங்கின இடத்துல திருப்ப கொடுக்க முடியல, அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் பிரச்சனைங்க இருக்குது. சில வழக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் கொஞ்சம் நிலுவையில் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் நடக்கும். கும்பராசி பொறுத்தளவுக்கு வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் பணம் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10,000 ரூபாயாக இருந்தாலும் 5,000 ரூபா இருந்தாலும் பணம் தான் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது நீங்கள் கேர்லெஸ்ஸாக வச்சுட்டு பணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேர்மையாக இருக்கிறவங்க கொண்டு போக, இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்க? கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. நிதானம் தேவை. தொழில் கவனம் தேவை. தொழிலில் பொறுத்தளவுக்கு தொழில் கூட இருக்கக்கூடிய உங்களுடைய தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பக்குவமாக நடந்துக்கோங்க. இல்லைன்னா வேலையை விட்டு போயிடுவாங்க. இந்த வாரத்தில் கவனமாக இருங்க, வேலையை விட்டு போயிடுவாங்க. புதிய நல்ல செய்திகள் வரும். ஒரு சிலருக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வரும். காவல்துறை வழக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் காவல்துறை உங்கள் மேலே வழக்கு தொடுப்பாங்க. அது ஏதாவது ஒரு லைசன்ஸ் இல்லாமல் போயிருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இந்த வாரத்தில் கும்பராசிக்கு வரும். அதுலேயும் நீங்கள் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மனக்கசப்பு ஏற்படும். அதே போல் வாகன கவனம் தேவை. மனைவி கிட்ட தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஒய்ஃப் கிட்ட தேவையில்லாமல் வாயை கொடுத்து, நீங்கள் வாயை கொடுத்து மாட்டினீங்கன்னா உங்கள் பூர்வ ஜென்மத்தில் வரைக்கும் இழுத்து தெருவில் விட்டுருவாங்க. ஜாக்கிரதை. உங்கள் பூர்வ ஜென்மம் வரைக்கும் எடுத்து தெருவில் விட்டுருவாங்க மனைவி. ஜாக்கிரதையாக இருங்க. கும்பராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் கும்பராசிக்காரங்க கிட்ட நீங்கள் கவனமாக பேசலை, அதுவும் உங்கள் மனைவி கிட்ட கவனமாக பேசலைன்னா இந்த வாரத்தில் தேரெடுத்து நம்ம தெருவில் விட்ட மாதிரி உங்கள் பூர்வ ஜென்மத்தை வரைக்கும் இழுத்து இந்த ஜென்மத்தில் நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வந்த வரைக்கும் இழுத்து பேசி விட்ருவாங்க. அவங்ககிட்ட பேசுகிறதுல கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் கவனமாக இருங்க. மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கும்பராசி பொறுத்த அளவுக்கு டைம் கிடைக்கும்போது, எப்போயாவது டைம் கிடைக்கும்போது, இந்த வாரம்ங்கிறது இப்படி இருக்குது, எப்போயாவது டைம் கிடைக்கும்போது ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. குற்றாலநாதரை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அது உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கும், குற்றாலநாதர் அப்படிங்கிறது. அதே போல் கும்பராசி பொறுத்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 2 தெய்வம் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஒன்று காலபைரவர், இன்னொன்று ஆஞ்சநேயர். இந்த 2 வழிபாடுமே உங்களுக்கு ஒரு சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததாக உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தசாபுக்தி படியும் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்களே ஆனால் சிறப்பாக இருக்கும். வாழும் காலம்.